நம்ம இப்போ வந்து மாதுளம்பழத்தில் எப்படி வண்டு துளைப்பான் நோய் தாக்குகிறது, அந்த வண்டு எப்படி இந்த மாதுளம்பழத்தில் உள்ளே போயிட்டு இந்த மாதுளம்பழத்தை சிதைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதுளம்பழத்தில் வண்டு உள்ள துளை போட்டிருக்கு, கொத்தாக இருக்குது, அதுலேயும் துண்டுக்கு இருக்குது. பாருங்கள், இது தனியாக இருக்குது. இந்த மாதுளம்பழத்துலேயும் வண்டு துளைப்பான் இருக்குது. இது எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வகையான பூச்சியிலேருந்து அப்படியே பூவிலே உள்ளே போயிட்டு அப்படியே வண்டு வந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே புழுவாக மாறுறதுக்கு ஆரம்பிக்குது. பாருங்க, இதுலேயுமே இந்த ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டைக்குள்ளே தான் அந்த புழு இருக்கும். நம்ம அதை உடச்சி பார்த்தோம் அப்படின்னா அந்த பழத்துக்குள்ளே வந்து புழு நல்லாவே தெரியும். நமக்கு வண்ணத்து பூச்சி புழு மாதிரி தெரியும். அந்த புழு என்ன ஆகும்னா முட்டை வச்சு அந்த இதிலேருந்து வெளியேறது வந்து மற்ற பிஞ்சுகளுக்கும் இது வந்து ஃபுல்லாக பரவும். அப்படி பரவும்போது என்ன ஆகும்னா அந்த செடி ஃபுல்லாகவே வந்து வண்டு வந்து மாதுளம்பழத்தை ஃபுல்லாமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். எந்த பழமுமே வந்து நமக்கு வந்து முழுசாக நல்ல பழமாக கிடைக்காது. பாருங்க, நிறைய பழம் இருக்குது மாதுளங்காய், இதில் நல்ல திரண்ட காயாகவும் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து வண்டு துளைப்பான் போட்டிருக்கு. பூச்சிகள் பாருங்கள், வண்டு துளைப்பான் போட்டிருக்கு. எல்லாமே ஓட்டையாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிற காயெலாம் வந்து நம்ம பழுக்கிற வரலும் மரத்தில் விடாமல் தூக்கி எரிஞ்சிடலாம். கட் பண்ணி தூக்கி போட்டோம் அப்படின்னா ஒரு 50% அதில் வந்து நமக்கு வண்டு துளைப்பான் போயிடும். ஒரு இடத்துல தீயை மூட்டிவிட்டு அந்த தீயில் வந்து இந்த காயை பூரா போட்டோம்னா அதுக்குள்ளே இருக்கிற வண்டுகளில் பூராமே வந்து அந்த தீயில் கருகி இறந்துடும். திரும்ப வந்து அது வந்து மறுபடியும் வந்து அந்த மரத்தை வந்து தாக்காதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த வண்டு வந்து திரும்பவும் மரத்துக்கு வந்து தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி காய்களை வந்து அகற்றி ஒரு தீ மூட்டி அந்த தீயில் வந்து போட்டோம் அப்படின்னா அந்த சூட்டில் அந்த வந்து அதில் இருக்கிற முட்டை, சின்ன சின்ன வண்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறந்துடும். திரும்ப வந்து நமக்கு வந்து இதை தாக்காது நமக்கு. அதனால் வந்து பாதிப்பு வந்து நமக்கு அதிகமாக இருக்காது. நமக்கு வந்து மகசூல் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த வந்து காயை வந்து ரொம்ப நாளைக்கு ஒரு செடி இருந்தால் விட்டு பார்க்கலாம் என்ன தான் இது ஆகுது அப்படின்ட்டு. ஆனால் வந்து அந்த காயை நம்ம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம காயெல்லாம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா பலன் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரையிலும் இந்த காய்களை பூரா வந்து வண்டு துளைத்த காய்களை பூரா அகற்றி தூக்கி எறிஞ்சிட்டு செடிக்கு வந்து ஏதோ ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து தான் ஆகணும். அடித்தா தான் அவங்க வந்து மகசூல் எடுக்க முடியும். நம்ம எந்த பூச்சிக்கொல்லி மருந்துமே உபயோகிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து மகசூல் வந்து அங்கே பெரிய அளவுக்கு எடுக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம அடித்து தான் ஆகணும். இல்லை மகசூல் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, இயற்கை முறையில் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து எதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. This video sponsored by Buy Mode Online Seller. இந்த வீடியோவை வழங்குபவர்கள் பை மோடு ஆன்லைன் விற்பனையாளர். This video sponsored by Buy Mode Online Seller. இந்த வீடியோவை வழங்குபவர்கள் பை மோடு ஆன்லைன் விற்பனையாளர். சாதாரணமாக நம்ம சாம்பல் அந்த மாதிரி மட்டும் லைட்டாக தூவி விட்டு அப்படியே தண்ணீர் மட்டும் டெய்லி செடிக்கு மேலே விடலாம் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும் நம்மளால். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மருந்து அடிக்கிறது தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து முடிஞ்ச வரும் நம்ம எல்லாத்தோடைய பிஞ்சுகளையும் நம்ம வந்து பாதுகாக்க முடியும். இப்படி மருந்து அடிக்காமல் பண்ணணும் அப்படிங்கிறது 50% நமக்கு வந்து மகசூல் குறையும். ஏன்னா அதில் வந்து வண்டி துளைப்பான் வரும், திரும்ப நம்ம அதை கட் பண்ணி தூக்கி எறிகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து 10 காய் செடிக்கு இருக்குது அப்படின்னா அதில் நம்ம ஒரு 5 காய் அப்படி தான் நல்ல மாதிரியாக பழுக்கிற வரலும் அதை பாதுகாத்தா பண்ண முடியும். நம்ம எல்லாம் விட்டோம் அப்படின்னா திரும்பவும் அந்த 5 காய் நல்லா இருக்கிற காய்க்கும் சேர்த்து அந்த வண்டு வந்து நம்ம பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து முடிஞ்ச வரலும்
தெளிக்கலாம், மருந்து தெளிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ ஏன்னா மேக்ஸிமம் எல்லா உணவுப் பொருள்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மருந்து இல்லாமல் எந்த உணவுப் பொருளுமே பயன்படுத்துறது இல்லை. ஆனால் எல்லாருமே மருந்து பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. முடிஞ்ச வரலும் மருந்து பயன்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னாலும் பண்ணலாம். அது நம்மளுடைய பொறுத்து தான், மனதை பொறுத்து தான். மகசூல் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு மருந்து தேவையில்லை அப்படின்னா மருந்து யூஸ் பண்ணிக்க தேவையில்லை. நன்றி, வணக்கம்.